5 ஆண்டுகள் பிறகு இறந்துட்டான் நம்ம மகன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது காக்கா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லிடுறாரு. காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு லீவு கிடச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா, காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நடிப்பில் பெரியாளாக வரேன்னு வாத்தியார் 2 பேரும் லீவு கட்டணம் கொடுத்துட்றாங்க. சிவாஜி கொடுக்கவே இல்லை. ஏன்னா 250 நடிகர்கள் அப்போ நடித்த நடிகர்கள் அத்தனை பேருடைய வசனங்களும் மனப்பாடம் அங்கே நடத்தின அத்தனை நாடகங்கள்லையும் அவங்க என்னென்ன பேசினாங்களோ அது குரான். நம்ம வந்து தெய்வ மகனில் எப்படி நடித்தார் அப்படின்னு 8 வயசுலேயே ஒரே நாடகத்தில் 4 வேடங்கள் போட்டிருக்கார். 8 வயசில். 2வது நாடக குலத்தில் பார்த்தீங்கன்னா கேவி சீனிவாசன், என்டி ராமராவ் குரல் கொடுத்தார் கர்ணனில். கேவி சீனிவாசன் காகராஜனும் ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆச்சு மேடையத்தில். யதார்த்தம் பொன்னிசாமி பிள்ளை ஒரு ஆசிரியர், பொன்னிசாமி படையாச்சுன்னு வந்து, அப்புறம் கேடி சந்தானம் சிந்தனை செய் மனமே, இவங்கெல்லாம் அவங்க கொடுக்கல. ஆனால் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 10 டேஸ் தான் ஆச்சு நாடகத்தில் வந்து பாடங்கள்லாம் கழிச்சிட்டு. டிஆர் மகளிங்க ஒரு நாள் பார்த்துட்டு, அப்போ அவர் பெரிய ஆக்டர் இல்லை, இந்த பையன் புதுசாக சேர்ந்துருக்கான்ல, இவன் குரல் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா பாட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே இவன்ட்டு ஏதோ விஷயம் சொல்லிட்டு 10வது நாள் ஸ்டேஜ் ஏறின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் தான். அந்த கன்னிமாடத்து சீதையா வர்றாரு. வாத்தியார் சொல்லி கொடுத்ததுக்கு மேலே ஒன்று இப்போ இடுப்பை ஒட்டி அந்த சடையை அப்படி தூக்கி போட்டாரா, அது வந்து கண் கலங்கிட்டாராங்க. ஒரு பொண்ணுச்சா படையாச்சு, இது நம்ம சொல்லித்தரவே இல்லையடா, இப்படி பண்ணுறாங்க. டேய் சாதிச்சுட்டாடா கணேஷ் அன்னித்தவன். அப்போ தான் இவருக்கு அதுலேருந்து இவருக்கு இது இல்லை. இவங்க அண்ணங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. அந்த செய்தி வந்த பிறகும் அவங்க விடலை. இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் பெல் அடித்தா அங்கே போய் நடிக்கணும். இதை தான் ராஜபாட்டு ரங்கத்துறையில் விசி குணான்ற சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவர் அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அந்த சீனை கொண்டாண்டாங்க.